சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற அடுத்த ஒன்று பொறுமை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். இன்னும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாடுகள் அத்தனையையும் பொறுமையோடு கூட சகித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது மனிதர்களும் சாத்தானும் அவரை எதிர்த்த போதிலும், அவருக்கு எதிராக செயல்பட்ட போதிலும் அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை, தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கையை நாம் காத்து கொள்ளுவதே பொறுமையாகும். பொறுமையானது உங்களில் பூரணமாக கிரியை செய்ய கடவது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்க நேரிட்டாலும் பொறுமையோடு கையாளுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் பொறுமையோடு கையாள, பொறுமைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை போல நடக்க இன்றைக்கு உங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தந்து நடத்துவாராக. யாக்கோப்பு பொறுமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, நிறைவு உள்ளவர்களாய் இருப்பதற்கு பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. முற்பிதாக்களுடைய 3வது தகப்பனாகிய யாக்கோப்பு, அவன் லாபானுடைய வீட்டிலே 20 வருட காலங்கள் வேலை செய்த பொழுது அவனுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்ட போதும் அவன் பொறுமையோடு அங்கு அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த காலம் வரைக்கும் அந்த வேலையிலே அவன் நிலைத்திருந்தான். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? 20 வருஷத்துல 10 தடவை சம்பளம் மாற்றப்படும் பொழுது நாம் என்ன செஞ்சிருப்போம்? அந்த இடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒன்றை தேடி கொண்டு வந்திருப்போம். பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொறுமை உங்களுக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்ய கடவது. தாவீதை கூட பாருங்கள், சங்கீதம் 40:1 சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் உயர்த்தப்படுகிறதற்கு, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு கர்த்தருடைய ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் பொறுமையோடு தாவீது காத்திருந்து அந்த தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் இந்த சிலுவையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, சிலுவையிலே இயேசு பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்தார், எல்லா பாடுகளையும் சகித்தார். பிதாவினுடைய நேரம் வருகிற வரைக்கும் அவர் அத்தனையும் சகித்து
மகிமையாக வெற்றி சிறந்தார். இன்றைக்கு இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களில் ஒன்று, நாம் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆகவே எந்த இடத்துலையும் எந்த காரியத்திலையும் அவசரப்படாம வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருப்போம். ஜெயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணப்பட்டவர்களாய் இருக்க பொறுமையானது எங்களுக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்ய கடவது என்ற வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அவசரப்பட்டு விடாமல் பொறுமையாய் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.